Welcome to TN Science World. Today we see the topic in 7th Standard Science, TERM-3, UNIT-3, Polymer Chemistry. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியர்களை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3 பருவம் 3 பல படி வேதியியல் என்கின்ற பாடத்தினுடைய பாட கருத்து குறித்த காணொளியை இன்று நாம் காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. நிறைய படங்கள் நமக்கு பலப்படி வேதியியலிலே இருக்கக்கூடிய படங்கள் குறித்து இங்கு உங்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டுள்ளது. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்: ரெகனைஸ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ். இலைகளுடைய பல்வேறு வகைகளை மீட் அறிவர். கண்டக்ட் ஆக்டிவிட்டீஸ் டு லேர்ன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சிந்தட்டிக் ஃபைபர். செயற்கை இலைகளின் பண்புகளை அறியும் பொருட்டு செயல்பாடுகளை மேற்கொள்வர். லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். செயற்கை இலைகளுடைய நன்மைகளையும் குறைபாடுகளையும் பட்டியலிடுதல். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த தெர்மோ பிளாஸ்டிக் அண்ட் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ். இளகும் நெகிழிகளை இறுகும் நெகிழிகளில் இருந்து வேறுபடுத்துதல். ஐடென்டிஃபை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேஸ்டு ஆன் த ரெசின் கோடு. ரெசின் குறியீடுகளுடைய அடிப்படையிலே பல்வேறு வகையான நெகிழிகளை இனம் கண்டறிதல். ரியலைஸ் த இம்பேக்ட் ஆஃப் பிளாஸ்டிக் ஆஃப் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட். மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலில் நெகிழிகள் ஏற்படுத்தும் தாக்கத்தினை உணர்தல். ரீகால் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஹையரார்கி ஆஃப் டிஸ்பாசிங் வேஸ்ட் பேஸ்டு ஆன் த 5R பிரின்சிபிள். 5R தத்துவத்தினுடைய அடிப்படையிலே கழிவுகளை அப்புறப்படுத்தும் முறைகளுடைய பல்வேறு படிநிலைகளை நினைவு கூறுதல். எக்ஸ்ப்ளோர் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் பயோபிளாஸ்டிக்ஸ். உயிர் நெகிழிகள் சார்ந்த சிக்கல்களை ஆராய்தல். கேதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா. நெகிழிகளை உண்ணும் பாக்டீரியா மற்றும் தகவல்களை சேகரித்தல். லேர்ன் அபவுட் த கிளாஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ஆஃப் யூசஸ். கண்ணாடி ஒரு பலபடி என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளுதல். These are the learning objectives of this lesson, and then we see the introduction. Polymer chemistry has a positive impact on your everyday life. Many of the material you use are linked to polymer chemistry. When you get ready for school, you wear clothes, shoes, brush your teeth and take a school bag. Did you ever ask yourselves what these items are made of? They are created from fibers. Fibers are made up of long chains of natural or synthetic polymers. பலப்படி வேதியியலிலே நாம் அன்றாட வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. நீங்கள் பயன்படுத்தும் பொருள்களில் பல பொருள்கள் பலபடி வேதியியலுடன் தொடர்புடையவை. பள்ளி செல்ல தயாராகும் பொழுது நீங்கள் ஆடைகள் மற்றும் காலணி அணிகிறீர்கள், பல் துலக்குகிறீர்கள், பள்ளிக்கு பை எடுத்து செல்கிறீர்கள். இந்த பொருள்கள் அனைத்தும் எவற்றால் ஆனது என எப்பொழுதாவது சிந்தித்தது உண்டா? இவை அல்லது செயற்கை பலப்படி பொருள்களால் ஆன நீண்ட தொடர் இழைகளாகும். As a society, we are consuming more and more. The more things we buy, the more things we throw away. 30 years ago, most of the waste in Tamil Nadu was biodegradable or easily recyclable. Today it is more complex. Many of the materials we use are non-biodegradable and difficult to recycle. For example, in the past people used many natural materials such as cotton, silk and jute fibers. Today we use a lot of synthetic material such as plastics. In this lesson, we will learn about the polymers, different types of fibers, plastics and the waste we produce and how we should manage it.
ஒரு சமுதாயமாக நாம் மென்மேலும் பொருட்களை நுகர்கின்றோம். அதிகளவு பொருட்களை பயன்படுத்தினால் அதிகளவு கழிவுகளை உண்டாக்குகிறோம். 30 கழிவுகளில் பெரும்பான்மையானவை மட்கும் தன்மையானவை அல்லது மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியவை. ஆனால் இப்பொழுது நாம் வெளியேற்றும் கழிவுகளும் பெரும்பாலானவை மட்கும் தன்மையற்றவை அல்லது மறுசுழற்சிக்கு உட்படாதவையாக இருப்பதால் அவை சிக்கலான கழிவுகளே ஆகும். முற்காலங்களிலே வாழ்ந்த மக்கள் பருத்தி, பட்டு, சணல் இதனால் ஆன இலைகளை பயன்படுத்தினர். தற்பொழுது நாம் நெகிழி போன்ற பல வகை செயற்கை இலைகளான பொருள்களை பயன்படுத்துகிறோம். இப்பாடத்தில் நாம் பல படிகள், பல்வேறு வகையான இலைகள், நெகிழிகள் மற்றும் இப்பொருள்களை பயன்படுத்துவதால் உண்டாகும் கழிவுகள் மற்றும் அவற்றை மேலாண்மை செய்யும் விதம் ஆகியவற்றை பற்றி முழுமையாக நாம் இங்கு காண இருக்கின்றோம். வாட் ஆர் பாலிமர்ஸ்? பல படிகளுடைய பொருளுடைய விளக்கம் என்ன? The word polymer is of Greek origin. Poly means many, mer means basic, smaller unit. Polymers are very long chains made up of repeating smaller molecules called monomers that are joined together by covalent bond, and the process is called polymerization. The diagram below show how repeating moments join to form the polymers. பலபடி என்ற சொல் ஆங்கிலத்திலே பாலிமர் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியிலிருந்து பிறந்த சொல்லாகும். பாலிமர் என்ற சொல்லை இரண்டாக பிரிக்க, பாலி என்பது பல என்றும் மெர் என்பது சிறிய அடிப்படை அலகு என்றும் பொருள்படும். பல எண்ணிக்கையிலான ஒற்றைப்படிகள் சகப்பிணைப்புகளால் இணைந்து உருவாக்கப்படும் நீண்ட சங்கிலி தொடர் அமைப்பே பலபடி எனப்படும். பலபடி உருவாக்கும் முறைக்கு பலபடியாக்கல் என்று பெயர். பின்வரும் படமானது ஒற்றைப்படிகள் பலவும் ஒன்றிணைந்து பலபடி ஒன்றை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை காட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக polyvinyl chloride PVC is a common plastic used for water pipes. The monomer or polymers of PVC shown below. நீர்க்குழாய்களாக பயன்படுத்தப்படும் பாலிவினைல் குளோரைடு என்பது பொதுவான நெகிழி எவ்வாறு உருவாகிறது என்பதை கீழே காண்போம். அதற்குண்டான படங்கள் மோனோமர், பாலிமர் எவ்வாறு உருவாகிறது என்பதற்குண்டான வேதியியல் ரீதியான படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு. கம்பேர் த ஃபாலோவிங் திங்ஸ்: ஐஸ் கியூப்ஸ் அண்ட் பாலிதைஸ் பேக்ஸ். In both the materials there are a large number of molecules combined together are both polymers. சில ஐஸ் கட்டிகள் மற்றும் ஒரு பாலித்தீன் பை இரண்டையும் ஒப்பிடுக. இரண்டு பொருட்களிலுமே பல எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இணைந்துள்ளன. இவ்விரண்டுமே பலபடி பொருள்களா என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். அண்ட் தென் பாலிமர், பலபடி. Polymer can be classified into natural and synthetic polymers. Can you imagine that your body produces and you may made up of a natural polymers? The most familiar polymers that we use in our daily life are man-made and synthetic. பல படிகளை நாம் இயற்கை பலபடி என்றும் செயற்கை பலபடி என்றும் இருவகையாக பிரிக்கப்படுகின்றன. உங்கள் உடலே பல படிகளை உருவாக்குகின்றது என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? உங்கள் உடல் இயற்கை பலபடிகளால் ஆனது. பெருமளவு நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பலபடிகள் செயற்கை பலபடிகளாகவும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பலபடிகளாகவும் அமைகிறது. The natural polymers are found in living system that include proteins and carbohydrates in our bodies and cellulose in wood and paper. They play a very important role in living things to provide the structural material and molecules needed for life processes. Protein polymers are made from amino acids, monomers, 20 different kinds of amino acid, different combination of amino acid. Monomers create many different protein polymers. Example of protein polymers include DNA, enzyme, silk, skin, hair, fingernails, feather and fur. உயிரினங்கள் உடலிலே காணப்படக்கூடிய புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள், மரம் மற்றும் காகிதத்தில் உள்ள செல்லுலோஸும் இயற்கை பலபடிகளாகும். வாழ்க்கை செயல்முறைக்கு தேவையான கட்டமைப்பு பொருட்கள் மற்றும் மூலக்கூறுகளை வழங்குவதிலே இயற்கை பலபடிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அமினோ அமிலங்கள் என்பது 20 வகையான ஒற்றைப்படிகளால் ஆனவை. புரதங்கள் என்ற பலபடிகளும் அமினோ அமில ஒற்றைப்படிகளும் பல வகைகளிலே சேர்க்கையடைந்து பல வகையான புரத பலபடிகளை உருவாக்குகிறது. DNA நொதிகள், பட்டு, தோல், முடி, விரல் நகங்கள், இறகுகள் மற்றும் விலங்குகளுடைய உரோமங்கள் போன்ற புரத பலவடிவங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக நாம் இங்கு காண்கிறோம். Examples of carbohydrate polymers include cellulose, chitin and lignin,
found in plants. Cellulose is made up of sugar molecules and is the main component of cotton used in the clothing. Chitin is found in the cell wall of fungi such as mushrooms and exoskeletons of insects such as crabs and spiders. Lignin consists of network of polymers and is important of giving structure to plants. தாவரங்களிலே காணப்படக்கூடிய செல்லுலோஸ், கைட்டின், லிக்னின் போன்றவை கார்போஹைட்ரேட் பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஆடைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தியின் முக்கிய அங்கமான செல்லுலோஸ் சர்க்கரை மூலக்கூறுகளால் ஆனது. நண்டுகள் மற்றும் சிலந்திகள் போன்ற பூச்சிகளுடைய புற எலும்புக்கூடுகள், காளான்கள் போன்ற பூஞ்சைகளுடைய செல்சுருள் காணப்படுவது கைட்டினாகும். தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதிலே முக்கியமானதாக லிக்னின் என்பது பலபடிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. Then synthetic polymers. Synthetic polymers are the man-made polymers produced by using raw materials from petroleum, oil and gas. Plastics are synthetic polymers when oils and gases are processed to make petrol, ethylene and propylene. Monomers are removed as by products. We have already seen that the polymer such as a polyvinyl chloride PVC is made up of many monomers joined together. Ethylene and propylene are the building block monomers that make up many different types of plastics. எலும்புக்கூடுகளிலும் காளான்கள் போன்ற பூஞ்சைகளின் செல்சுருளும் காணப்படுவது கைட்டினாகும். தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதிலே முக்கியமானதாக லிக்னின் என்பது பல வகை பலிப்படைகளை தன்னகத்தே கொண்டு காணப்படக்கூடியது. செயற்கை பலப்படி பொருள்கள் based on the nature of monomers, they are arranged in the polymer and the characteristics of the final polymer. They are grouped into different categories such as fiber, plastic, proteins. Let us study about a few of them in the following sections. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுகளிலிருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நெகிழிகள் செயற்கை பலப்படிகளாகும். எண்ணெய்கள் மற்றும் வாயுக்களை பகுத்து பிரித்து செய்து பெட்ரோல் பெறும்பொழுது எத்திலின், புரோப்பிலின் போன்ற ஒற்றைப்படிகள் துணை விளைபொருளாக கிடைக்கின்றன. பாலிவினைல் குளோரைடு PVC என்ற பலபடி பல ஒற்றைப்படிகள் இணைந்தது உருவானது என்பதை முன்பக்கங்களில் படித்தது நினைவிருக்கலாம். அதே போல பல வகை நெகிழிகளை உருவாக்கும் அடிப்படை கட்டமைப்பு பொருள்களான எத்திலின் மற்றும் புரோபைலின் விளங்குகிறது. ஒற்றைப்படிகளுடைய பண்புகளின் அடிப்படையிலும் அளவு பலபடிகள் அமைந்துள்ளது. முறையான அடிப்படையிலும் பலபடி பொருள்களுடைய பண்புகளின் அடிப்படையிலும் பல வகையான பலபடிகள் வகைப்படுத்தப்படுகின்றன. இழைகள், நெகிழிகள், புரதங்கள் என்பவை சில வகை பலப்படிகள். அவற்றில் சில படிகளை பற்றி நாம் கீழே காண இருக்கின்றோம். முதலிலே காண இருக்கக்கூடியது இழைகள், ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். We wear clothes, use bags, rope, blankets, etc. in our daily life. They are made up of fibers. Once upon a time, people used natural fibers such as cotton and wool. Nowadays, we use a lot of synthetic fiber. All natural and synthetic fiber are polymers. நம்ம ஆடைகளை அணிகின்றோம், பைகள், கயிறுகள், போர்வைகள் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். இப்பொருட்கள் அனைத்தும் எந்தெந்த மூலப்பொருள்களால் ஆனது என்பது உங்களுக்கு தெரியுமா? இவை அனைத்தும் இலைகளால் ஆனவை. முற்காலங்களிலே வாழ்ந்த மக்கள் பருத்தி மற்றும் கம்பளி போன்ற இயற்கை இலைகளை பயன்படுத்தினர். தற்போது நாம் அதிக அளவு செயற்கை இலைகளால் ஆன பொருட்களை பயன்படுத்துகிறோம். இயற்கை மற்றும் செயற்கை இலைகள் அனைத்தும் பலப்படி பொருள்களே. இயற்கை மற்றும் செயற்கை இலைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை நாம் என்னவென்று உற்று நோக்க வேண்டும். அப்சர்வ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். நேச்சுரல் கோகனட் ரோப் வெர்சஸ் நைலான் ஃபிஷிங் ரோப். இயற்கையாலான தேங்காய் நார் மற்றும் நைலானால் ஆன மீன் வலை இவற்றை பற்றி நாம் காண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர், இயற்கை மற்றும் செயற்கை இலைகள். Fibers are long strands of polymers interwoven to form the linear string-like structures. Fibers that are obtained from the plant or animal sources are called natural fiber. Examples include cotton, coconut fiber, hair, wool and silk. Fiber that are made up of using a raw material from petroleum and synthetic fiber. Examples include polyester, acrylic and nylon. Historically, humans used natural plant fiber and animal fur for shelter, clothing
and protection from the natural wool. நீண்ட மூலக்கூறுகள் பின்னி பிணைந்து நீளமான சரம் போன்ற அமைப்பு உருவாக்கப்படும் இலைகள் இயற்கை இலைகளாகும். பருத்தி, தேங்காய் நார், முடி, கம்பளி போன்றவை இயற்கை இலைகளுடைய எடுத்துக்காட்டுகளாகும். பெட்ரோலியத்திலிருந்து பெறப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் இலைகளுக்கு செயற்கை இலைகள் என்று பெயர். பாலியஸ்டர், அக்ரிலிக் மற்றும் நைலான் போன்றவை செயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். காலங்காலமாக தாவர இலைகள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்பட்ட உரோமங்களை கொண்டு இலைகளை உருவாக்கி அவற்றை கொண்டு உடை தயாரித்தும் தங்குமிடம் அமைத்தும் வானிலையிலிருந்து மனிதர்களை தம்மை பாதுகாத்தும் வந்தனர். இன்றும் கூட பல வகையான இயற்கை இலைகள் தாவர மற்றும் விலங்கு மூலங்களாக வளர்க்கப்படும் பதப்படுத்தப்பட்டும் பருத்தி, பட்டு, கம்பளி போன்ற இலைகளாக இயற்கை வெளிவருகின்றன. இயற்கை நார்களை கலற்றி சுழற்றி இலையாக, நூலாக, கயிறாக ஆக்க முடியும். அதன் பின் அவற்றை நெய்தோ பின்னியோ படரவிட்டோ இணைத்தோ துணிகளாகவும் கலன்களாகவும் மின்கடத்தா பொருள்களாகவும் மற்றும் நம் அன்றாட வாழ்வில் பயன்படும் இன்னும் பிற பொருள்களாகவும் மாற்ற முடியும். இயற்கை இலை மூலங்களை உருவாக்க குறிப்பிட்ட 3 மூலங்கள் உள்ளன. அவை முறையே என்ன என்பதை நமக்கு இங்கு படங்கள் தெளிவாக விளக்குகிறது. பிளான்ட்ஸ், மினரல்ஸ், ஜூட், ஃப்ளாக்ஸ் அண்ட் கிளாஸ் ஃபைபர். அதன் பின்னதாக சில்க் எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி எல்லாம் படங்கள் கொடுக்கப்படுது. வெதர் டுடே a large variety of natural fiber are still grown and processed such as a cotton, silk and wool. Natural fiber can be spun into a filament, thread or rope. Then they can be woven, knitted, matted and bonded or used to make clothing containers, insulation material and many other products used in our daily life. 3 main sources of natural fiber are animal, wool and silk. இந்த 3 மூலங்கள் தான் இதற்கு எடுத்துக்காட்டு. இந்த 3 மூலங்களிலிருந்து நமக்கு தேவையான பொருட்களை நாம் எவ்வாறு தயாரிக்கிறோம் என்பதை பற்றி சொல்ல வேண்டும். The discovery of making synthetic fiber our petrochemical has replaced the use of many natural fibers. Synthetic fibers such as nylon, polyester and acrylic are used to make the many different plastic items you use in your daily life such as clothing, blankets, toothbrush and stuffing in cushion. பொதுவாகவே குறிப்பிட்ட சிலவற்றை பற்றி நாம் இங்கு நிறையாக பார்க்க இருக்கின்றோம். Then types of uses, வகைகள் மற்றும் பயன்களிலே முதலில் சில்க் நேச்சுரல் ஃபைபர் இயற்கை இலையை பற்றி பார்க்க வேண்டும். Natural silk fibers are obtained from the boiling and cocoons of silk worm from specific species of moths. There are 4 types of natural silk: mulberry silks, tasser silk, mocha silk and eri silk. Most of the mulberry silk worldwide is produced in India. Silk is one of the strongest natural fiber and has many uses such as clothing, carpets and parachutes. குறிப்பிட்ட சில வகை பட்டுப்புழுக்களின் கூடுகளை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலைகள் பட்டாகும் மல்பெரி பட்டு, டசர் பட்டு, முகாப்பட்டு, எரிப்பட்டு என 4 வகைகளிலே இயற்கை பட்டு கிடைக்கிறது. உலகெங்கிலும் உற்பத்தியாகும் மல்பெரி வகை பெருமளவு இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிறது. இவை உடைகளாகவும் தரை விரிப்பான்களாகவும் பாராசூட்டுகளாகவும் பயன்படும் பட்டுக்களாகவும் வலிமையான இயற்கை இலைகளிலே ஒன்றாக உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ரயான், a semi-synthetic fiber. In the 19th century, scientists were successfully in producing the first artificial silk known as a rayon. The first rayon factory in India was established in Kerala in 1946. Rayon is a man-made fiber, but it is not considered fully synthetic as it is made up of a natural cellulose collected from wood pulp. The cellulose that collected from wood or bamboo pulp is treated with several chemicals. First, sodium hydroxide is added, followed by carbon disulfide. The cellulose dissolves in the chemicals added to it and produce a syrup called viscose. Viscose is forced through the spinner's net. A device made up of a metal plate with very tiny holes into a solution of dilute sulfuric acid. This produces silk-like threads that are cleaned with soap
and dried. This is new fiber is called as a rayon. 19ஆம் நூற்றாண்டிலே அறிவியலாளர்கள் ரயான் என்ற பெயரிலே முதல் செயற்கை பட்டினை உருவாக்கி வெற்றி கண்டனர். 1946 இந்தியாவிலே கேரள மாநிலத்திலே முதல் ரயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. மனிதனால் தயாரிக்கப்பட்ட இலையான ரயானை முழுமையான செயற்கை இலை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் மரக்கூழிலிருந்து பெறப்பட்ட செல்லுலோசினால் ரயான் தயாரிக்கப்படுகிறது. மரம் அல்லது மூங்கில் கூழிலிருந்து பெறப்பட்ட செல்லுலோஸை பல வேதிப்பொருட்களை சேர்த்து திடப்படுத்தினர். முதலாவதாக கூழுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்டு பின்னர் கார்பன் டை சல்பைடு சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்பட்ட வேதிப்பொருளுடன் செல்லுலோஸ் கரைந்து விஸ்கோஸ் என்ற திரவத்தினை உருவாக்குறது. திரவ விஸ்கோஸினை ஒரு ஸ்பின்னரெட்டின் பக்க நுண்ணிய துளைகள் கொண்ட உலோகத்தட்டுடன் பொருந்திய ஒரு சாதனம் வழியே அழுத்தி நீர்த்த கந்தக அமிலத்தினுள் செலுத்தும் பொழுது பட்டு போன்ற இலைகள் கிடைக்கின்றன. அந்த இலைகளுடைய கோப்பினால் சுத்தம் செய்து உலர வைத்து பெறும் புதிய இலைகளுக்கு ரயான் என்று பெயர். Some types of rayon are made from the short cotton fibers left on cotton seeds after ginning. Rayon is cheaper than the silk, can be woven like natural silk fiber and can be dyed in a wide variety of colors. It can be mixed with cotton to make bed sheet or with wool production of carpets and home furnishing products. Rayon is also found in the sanitary products, diapers, bandages and gauze for dressing wounds. அதை பற்றி இங்கு சொல்லிவிட்டோம். துணிகளாகவும் பேண்டேஜ் துணிகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. பருத்திப்பூக்குள்ள விதைகளை நீக்கும் பொழுது பருத்தி கொட்டைகள் ஒட்டியிருக்கும் குட்டையான பருத்தி இலைகளிலிருந்து சில வகை ரயான்கள் தயாரிக்கப்படுகின்றன. பட்டினை விலை மலிவாகவும் பட்டு இலை போன்று நெய்யப்படும் பல வகை வண்ண சாயங்கள் நிறமேற்றப்பட்டும் ரயான் தயாரிக்கப்படுகிறது. ரயானை பருத்துடன் கலந்து போர்வையாகவும் கம்பளியுடன் கலந்து விரிப்பாகவும் பயன்படுத்துகிறோம். மேலும் சுகாதார பொருட்களான டயப்பர்கள், காயங்களுக்கு மருந்திடும் வலைத்துணிகளாகவும் பேண்டேஜ் துணிகளாகவும் ரயான் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது நைலான், சிந்தட்டிக் ஃபைபர், செயற்கை இலை. Nylon is the first fully processed synthetic fiber. It was popular during the Second World War for the use of parachutes and rope materials for climbing. Nowadays, nylon has replaced natural silk in many textiles and has become one of the most commonly used synthetic fiber. முதலிலே முழுமையாக பயன்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான் ஆகும். இரண்டாம் உலகப் போரின் பொழுது பாராசூட்டுகள் மற்றும் கயிறு போன்ற பொருட்களை தயாரிக்க நைலான் பயன்படுத்தப்பட்டது. ஆடை தயாரிப்புகளில் இயற்கை பட்டின் பதிலியாக ரயான் பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இன்று நாம் பயன்படுத்தும் செயற்கை இலைகளில் அதிகம் பயன்படுத்தப்படும் இலையாக நைலான் விளங்குகிறது. நைலான் ஃபைபர் இஸ் ஸ்ட்ராங், elastic and light. It is illustrated and easy to wash. It has made it popular for the clothing industry. We use many products made from nylon such as socks, ropes, tents, toothbrushes, car seat belts, sleeping bags, curtains, etc. Nylon thread is actually stronger than a steel wire. நைலான் இலை மெதுவாகவும் நீட்சித்தன்மை கொண்டதாகவும் எடை குறைவாகவும் உள்ளது. பளபளக்கும் தன்மை கொண்டதாகவும் துவைப்பதற்கு எளிதாகவும் இருப்பதால் ஆடை தொழிற்சாலைகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. காலுறைகள், கயிறுகள், கூடாரங்கள், பல்துளைக்கிகள், கார்களிலே இருக்கை பட்டைகள், தூக்க தேவைப்படும் தலையணை போன்ற பைகள், திரைச்சீலைகள் போன்ற வகையான பொருள்களில் நைலானால் ஆனவை. ஒரு இரும்பு கம்பியை காட்டிலும் ஒரு நைலான் இலையானது வலிமையாக இருப்பதால் பாராசூட்டுகள் தயாரிப்பதிலும் மலையேற தேவையான கயிறுகள் தயாரிப்பதிலும் நைலான்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக more to know, nylon is very strong and can be used in rock climbing. நைலான் இலை அதிக வலுவானதாக உள்ளதால் மலையேறவும் பயன்படுத்தப்படுகிறது. Nylon is the plastic polymer made of chemical units called polymers. Polymers are made with monomers, hexamethylene diamine and adipic acid. Solid chips of these polymers are metalled and forced through a heated spinners which has very tiny holes. நைலான் என்ற பலபடி இலையானது பாலி அமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. ஹெக்ஸா மெத்திலின் டையமீன் மற்றும் அடிபிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலி அமைடுகள். திண்ம சில்லுகளாக இந்த பாலி அமைடுகளை உருக்கி வெப்பமாக்கப்பட்ட
தின்னரட்டின் மீது மிக நுண்ணிய துளைகளை அழுத்தும் பொழுது நைலான் உருவாகிறது என நாம் அறிகிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஆக்டிவிட்டி ஹவு ஸ்ட்ராங் நைலான். நைலான் எவ்வளவு வலிமையானது. டேக் ஏ அயர்ன் ஸ்டாண்ட் வித் கிளாம்ப். Take a samples of cotton, wool, nylon and silk threads of about 50 cm in length. First tie cotton thread to the stand so that it hangs freely from it. At the free end, attach a CD as plate so that weights can be placed in it. Add weight stirring from 10 grams one by one until the thread breaks. Note down the total weight required to break the cotton thread. Repeat the same activity with the wool, silk and nylon threads. All varieties of threads should be the same thickness. இரும்பாலான தாங்கி ஒன்றினை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு கிளாம்பினை பொருத்த வேண்டும். 50 சென்டிமீட்டர் நீளமுடைய பருத்தி இலை, நைலான் இலை மற்றும் பட்டு இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் பருத்தி இலையினுடைய ஒரு முனையை தங்கில் கட்டி தொங்கவிட்டு அதனுடைய கட்டப்படாமல் முனையிலே இடைக்கற்கள் வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குறுந்தகட்டினை பொருத்துமாறு தொங்கவிட வேண்டும். பின்னர் குறுந்தகட்டின் மீது 10 கிராமிலே தொடங்கி ஒவ்வொரு இடைக்கல்லாக வைத்து கொண்டே வருக. நூல் அருந்து போகும் வரை இடைக்கற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து அருந்து போகும்போது எந்த இடையிலே கயிறு அருந்தது என்பதை குறித்து கொண்டு இதே செயல்பாட்டினை கம்பளி நூல், பட்டு நூல் மற்றும் நைலான் இலைகளை கொண்டு மேலே செய்ய வேண்டும். அனைத்து வகை இலைகளும் ஒரே தடிமனாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக அரேஞ்ச் த த்ரெட்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஸ்ட்ரென்த். வாட் டு யூ இன்ஃபர் தம் ஃப்ரம் த எபோவ் ஆக்டிவிட்டி? Which type of fiber is the strongest? Which type of fiber is the weakest? என்பதை அயன் கிளாம்ப் வித் a hold weights என்பதை கொண்டு கண்டறிய வேண்டும். பாலியஸ்டர் என்ற அக்ரிலிக் சிந்தட்டிக் ஃபைபர். அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடியது பாலியஸ்டர் மற்றும் அக்ரிலிக் செயற்கை இலைகளை பற்றி காண இருக்கின்றோம். The first part of this lesson video should be completed. Until then, we will be see again the next video. Thank you so much.